வணக்கம் மக்களே, இன்றைக்கி ஒரு சிம்பிள் ரெசிபி டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 5 மினிட்ஸில் செய்யலாம். பொட்டுக்கல்ல, பச்சை மிளகா, இஞ்சி, பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் கார்லிக், பூண்டு, அப்புறம் வெங்காயம், தக்காளி, 2 அன்னாச்சி பழமுக்கு, நெக்ஸ்ட்டு இது சின்னமன், அந்த பட்டை, கொஞ்சம் தாளிப்புக்கு பெருஞ்சீரகம், கருவேப்பிலை. அடுத்தது இதை நம்ம அரைக்கிறது மட்டும் பார்த்துக்கலாம். அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று சொன்னோம் இல்லையா, இஞ்சி, பச்சை மிளகாய், நெக்ஸ்ட்டு சோம்பு, பெருஞ்சீரகம், அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, அது அளவுக்கு ஏற்ற மாதிரி. நான் இப்போது ஒரு 2-3 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு போடுறேன். நீங்கள் அந்த பொட்டுக்கடலை எவ்வளோ போடுறீங்களோ அந்த அளவுக்கு சாம்பார் திக்னஸ் வரும். இது குருமா சாம்பார். சாம்பாரும் இல்லை, குருமாவும் இல்லை, ரெண்டுமே சேர்த்து வச்ச குருமா சாம்பார். வெரி டேஸ்டியாக இருக்கும். எங்கள் ஃபேமிலிக்கு பிடிச்சது, எஸ்பெஷலி என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சது. இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால தான் இதை உங்களுக்கு செய்து காமிக்கிறேன். இதை அரைச்சின்னு வந்துட்டேன் இந்த அளவுக்கு. இதில் புதினா போட்டிங்கன்னா இன்னும் ஃப்ளேவராக இருக்கும். என்கிட்ட புதினா இப்போதைக்கு இல்லை, அதனால் இதை வேணும்னே உங்களுக்கு சிம்பிள் வெர்ஷனை காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு. குருமாக்கு நம்ம கடுகு போட மாட்டோம், ஆனால் இது குருமா சாம்பார், ஸோ நம்ம கடுகு போட்டுக்கிறோம். ஜீரகம், நம்ம இது ரசத்துக்கெலாம் போடுவோம்ல, அந்த ஜீரகம் 1 ஸ்பூன். அடுத்தது சோம்பு, தட் இஸ் பெருஞ்சீரகம். அப்புறம் கட்டைன்னு சொல்லுவோமா, சின்னமீன். அப்புறம் 2 அன்னாச்சி முக்கு போடுறோம். என்கிட்ட இருந்தது இதை போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன மசாலா வேணுமோ அதை கூட போட்டுக்கலாம். ஏன்னா இது நம்ம வைக்கிற குருமா சாம்பார். அடுத்தது வெங்காயம் போடுறோம். வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டிங்கன்னா படப்படன்னு வெடிக்கும், அது இல்லாமல் எண்ணெயை குடிச்சிரும் அது. ஸோ வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை போட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா வதங்கி கொஞ்சம் கோல்டன் ஆனோடனே, பிங்கிஷ்க்கு மேலே கொஞ்சம் வந்தோடனே தக்காளி போடணும். தக்காளி இப்போ வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு, பாதி உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க. கொஞ்சம் மீடியமில் வச்சு வதக்குங்க, இல்லை அடி பிடிச்சிக்கும். நல்லா வதக்கிட்டு அடுத்தது மஞ்சத்தூள். இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட், கலர் கொடுக்குதோ. ஸோ மஞ்சத்தூள் உங்கள் கலருக்கு ஏற்ற எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதை இதில் சேர்த்துக்கிறோம். பொட்டுக்கல்ல ஒரு சிலருக்கு தேங்காய் சேராது, நெஞ்சு கறிக்கும். ஸோ அந்த டைமில் குருமா சாம்பார் இது வச்சு சாப்பிட்டோமா சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையோட தோசைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கும் சாப்பிடலாம். அதில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடி பிடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி கொதிக்க வைக்கணும். இதில் உங்களுக்கு தேவையான எந்த காய் வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்க வேண்டியதுதான். நம்ம கன்சிஸ்டன்சி பார்த்து போட்டுக்கலாம். அந்த திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க, அவ்வளோதான். நல்லா கொதிக்கட்டும். 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும். இது 5 மினிட்ஸ் குருமா சாம்பார். நம்ம கட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் அரைக்கிறோம், இதை வதக்கிறோம், போடுறோம். 5 மினிட்ஸ். திடீர்னு யார் கெஸ்ட் வந்தாலும் டக்குன்னு இதை போட்டு ஒரு தோசை ஊற்றி கொடுத்துடலாம். பார்த்திங்களா, கொஞ்சம் திக்காயிடுச்சு. அவ்வளோதான் சாம்பார். கொத்தமல்லி போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. பக்கத்தில் மூடி வச்சுட்டு ஒரு கல்லை வைங்க. கையில் வச்சுட்டு ஒரு தோசையை ஊற்றுங்க. இல்லை, ஒரு டிப் சொல்கிறேன். தோசையை ஊற்றிட்டு அப்படியே வச்சிங்கன்னா கொஞ்சம் ஊற்றப்போ மாதிரி மேலே புசுன்னு வரணும். இதை நீங்கள் போட்டுட்டு இன்னும் நல்லா அது மேலே தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா ஹோட்டலில் கொடுக்குற தோசை மாதிரி நல்லா மொறுன்னு இருக்கும். மூடி வச்சு எண்ணெய் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஆயில் தான் நம்ம போட வேண்டியது. இதுவே நீங்கள் ஸ்பூனில் ஊற்றினா நிறைய ஊற்றணும். அதனால் நான் ஸ்ப்ரே யூஸ் பண்ணியிருக்கேன். மூடி வச்சு எடுத்திங்கன்னா முருகலான தோசை ரெடி. டின்னர், சிம்பிள் டின்னர் ரெடி. எடுத்து ஒரு தட்டில் போட்டு பக்கத்தில் நம்ம செய்து வச்ச 5 மினிட்ஸ் குருமா சாம்பார்
எடுத்து ஊற்றுங்க, என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு இது மாதிரி ரெசிபி வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். இதில் எதனா உங்களுக்கு என்கிட்ட சொல்லணுன்னு தான் சொல்லுங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.